ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வியாழக்கிழமைன்றனாலே வீட்டில் வந்து வேலை வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா வெள்ளிக்கிழமைக்காக நம்ம வியாழக்கிழமையே பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருவோம். வீடை கூட்டுறது, துடைக்கிறது, பெட்ஷீட்லாம் துவைச்சி வைக்கிறது, அப்புறம் தூசி தட்டுறது அப்படின்னு இந்த மாதிரி நிறையா வேலை இருக்கும். அந்த வியாழக்கிழமை நம்ம முடிச்சு வச்சா தான் அந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப வந்து நிம்மதியாக இருக்கும். எனக்குமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கரெக்டாக 10 மணிக்கெலாம் வந்து எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வேலையை. ஏன்னா காலையில் பார்த்திங்கன்னா 9 மணிக்கெலாம், அதாவது சின்ன பாப்பா ஸ்கூலில் விட்டுட்டு நான் வீட்டுக்குள்ளே வர்றப்ப பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி 9 ஆகும். கரெக்டாக வந்தோடனே பார்த்திங்கன்னா யோகா வந்து பண்ணிடுவேன். ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆயிரும். இப்படியே பார்த்திங்கன்னா எனக்கு 1 மணி நேரம் வந்து போயிடும். 10 மணிக்கெலாம் வேலையை வந்து ஆரம்பிச்சிருவேன். ஆனால் இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி சீக்கிரமாக வந்து வேலையை வந்து ஆரம்பிக்க மாட்டேன். வந்தோடனே யோகா ஒன்று பண்ணிடுவேன் கண்டிப்பாக. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து கையில் எடுக்கிற ஒரு பொருள் பார்த்திங்கன்னா செல்லு. அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பார்க்க ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி வீடியோஸாக போய்கிட்டே இருக்கும். அந்த டைம் வந்து எப்படி போகுதுன்னே எனக்கு வந்து தெரியாது. 1 மணி நேரம் எனக்கு போயிடும். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வேலையை வந்து பார்க்க ஆரம்பிப்பேன். லாஸ்ட்டில் அந்த வேலையை முடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப அவதியாக வந்து அந்த வேலையை வந்து எனக்கு வந்து முடிக்கிற மாதிரி ஆயிரும். சின்ன பாப்பாவையும் கூப்பிட போகிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப அவசரமாக வந்து அவங்கள போய் கூப்பிட போகிற மாதிரி ஆயிரும் எனக்கு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நல்லாவே வந்து நான் வந்து குறைச்சிட்டேன். ஏன்னா வந்து நான் வந்து இப்போதைக்கு உருப்படியாக செய்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேனல் வந்து வச்சுருக்கிறது தான், இந்த யூடியூப் சேனல். அது சம்மந்தமாக பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோஸ் வந்து பார்ப்பேன் கண்டிப்பாக செல்லில். அதாவது வீடியோஸ் வந்து எப்படி எடுக்கலாம், எந்த மாதிரி வந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து வீடியோஸ் வந்து பார்ப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் மட்டும் பார்த்துட்டு நான் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில பழக்கம்லாம் இருக்கும். அதாவது வந்தோடனே பார்த்திங்கன்னா டிவி பார்க்குறது, அந்த மாதிரி சீரியல்ஸ்லாம் ஏதாவது வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்தோடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பழக்கம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கே வந்து அது வந்து தெரியும். இந்த மாதிரி பண்ணுறனால நம்மளுக்கு வந்து வேலை வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து கெட்டு போகுது அப்படின்ற மாதிரி தெரியும். அதை வந்து நம்ம குறைச்சிக்கிட்டாலே போதும். நம்மளுக்கு வந்து வீட்லேயும் பார்த்திங்கன்னா வேலை வந்து சீக்கிரமாக வந்து முடிஞ்சிடும். டைமுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதா இருந்தால் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றதையுமே பார்த்திங்கன்னா நம்ம யோசித்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 10 மணிக்கெலாம் வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் வந்து பெட்ஷீட்லாம் வந்து போட்டு விட்டுருவேன். அதுங்களையும் பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா வாஷிங் மிஷினில் வந்து நம்மளுக்கு பெட்ஷீட்லாம் ஓடி முடிச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் புது பெட்ஷீட்டு எல்லாத்தையுமே மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நேற்று நைட்டு வந்து அயர்ன் பண்ணி வச்சுருந்தேன் துணி. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தந்த இடத்துல வந்து எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ரூமு ஹால் இருக்கா, அதில் வந்து பசங்க ஃபுல்லாக கிளம்புறப்ப பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. அதை எல்லாத்தையும் வந்து நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே வந்துடுவேன். வந்துட்டு பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு அடுப்பையும் ஃபுல்லாக தொடச்சி விட்ருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிங்கையுமே நல்லா பொடி போட்டு ஃபுல்லாத்தையும் வந்து கழுவி விட்டுருவேன். வாஷ் பேஷன் இருக்குது, அதையும் கையோடு வந்து நல்லா வந்து தேய்ச்சி விட்ருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடை ஃபுல்லாத்தையும் வந்து கூட்டி விட்டுட்டு பால்கனி 2 பால்கனி இருக்குது, அதையும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கூட்டி விட்டுட்டு வீடை துடைக்கிறப்ப அதையும் சேர்த்தே வந்து தொடச்சி விட்ருவேன். வீடை வந்து துடைக்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பாத்ரூமில் வந்து ஹார்பிக்கை வந்து ஊற்றி விட்டுருவேன். வீடை துடைக்கிறதுக்கு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம்னாச்சும் ஆகும் நம்மளுக்கு. அதுங்களையும் பார்த்திங்கன்னா இங்கே நல்லா வந்து நம்மளுக்கு ஊறி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் துடைச்சிட்டு பாத்ரூமை வந்து க்ளீன் பண்ண போகிறப்ப பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்மளுக்கு சீக்கிரமாகவே அழுக்கும் போயிடும். க்ளீன் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வீடெல்லாம் துடைச்சி விட்டுட்டு பாத்ரூமையும் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். கையோடு பார்த்திங்கன்னா குளிச்சுட்டும் வெளியே வந்துடுவேன். ஏன்னா பாத்ரூம் க்ளீன் பண்ணுறனால. அதுக்கப்புறம் மேட்டெல்லாம் மாற்றிட்டு இடையிலே பார்த்திங்கன்னா பெட்ஷீட்லாம் நம்ம நல்லா புழிஞ்சு வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொட்டை மாடியில் காய போட்டுட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சாதமும் சுண்டல் குழம்பும் தான் வச்சுருந்தேன். அதனால் இன்றைக்கி ரிலாக்ஸாக வந்து உட்காந்துட்டு டைமுமே நிறையா இருந்துச்சா நல்லா பொறுமையாக உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே அப்படியே சாப்பிட்டுட்டேன். இதே மாதிரி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வேலையை நம்ம சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். ஒரு சில பழக்கத்தை வந்து நம்ம வந்து குறைச்சிக்கிட்டோம்னாலே போதும், நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து முடிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.